உன் கையில் இருக்கிற நெல் நல்லா விளையாது, நான் கொடுக்குற நெல்லை நீ பயிர் பண்ணுன்னு சொன்னார். அந்த நெல்லை பயிர் பண்ணால் ஒரு 3/4 முழம்தான் வருது. என்னையா நெல் வளரலையேன்னு கேட்டோம். அப்போ தான் சொன்னார், உன் குப்பைக்கு இது வளராது, கொஞ்சம் யூரியாவை போட்டால் வளரும்னு சொன்னார். யூரியாவை போட்டால் 2-3 வருஷம் விளைஞ்சது, அப்புறம் விளையலை. ஐயா யூரியாவையும் போட்டாச்சு, இப்போ செடி வளரலையேன்னு கேட்டோம். அப்போ தான் அவர் சொன்னார், யூரியா போட்டால் காணாது, சூப்பர் பாஸ்பேட்டை போடணும் அப்படின்னு சொன்னார். அது 2 வருஷம் விளைஞ்சது, அப்புறம் விளையலை. யூரியா போட்டாச்சு, சூப்பர் பாஸ்பேட் போட்டாச்சு, விளையலையேன்னு கேட்டாங்க. அப்போ தான் அவர் சொன்னார், இது 2ம் காணாதான், பொட்டாசு போடணுமா பல்கலைக்கழகத்தில் சொல்லிட்டாங்க. இது 3ஐயும் போட்டாக்கா அப்புறமும் விளைய மாட்டேங்குது. என்னையா 3ஐயும் போட்டாச்சுன்னா சிங்கு பத்தாமல் போயிடுச்சு. இது மாதிரி பூமியில் இருக்கிற ஒன்றொன்னா பத்தாமல் போயிட்டே இருக்குது. இந்த அவர் கொடுத்த விதையை நம்ம நட்ட பிறகு ஒன்றொன்னா பத்தாமல் போயிட்டே இருக்குது. இந்த பற்றாக்குறையில் வளர்கிற அந்த செடியை பூச்சி திங்க வருது. என்னையா கண்டது கடையெல்லாம் போட சொன்னீங்க, கடைசியில் பூச்சி மேயுதேன்னு கேட்டோம். அப்போ தான் அவர் என்ன சொன்னார், இந்தாங்க இந்த மருந்தை கொண்டு போய் தெளிங்க, பூச்சி செத்து போகும்னு சொன்னார். இப்போ அந்த ஜப்பான்கார் நம்மளை நிறுத்துறாரு. வேறு யாரும் இப்படி யோசிக்க வைக்கல, இந்த ஜப்பான்கார் மட்டும் நம்மளை யோசிக்க வச்சார். என்ன சொன்னார், பூச்சிகள் நமது நண்பர்கள் இல்லையா, பூச்சி நமக்கு தேன் கொடுக்கலையா, பூச்சி நமக்கு பட்டு கொடுக்கலையா, பூச்சி நமக்கு அரக்கு கொடுக்கலையா, பூச்சி பூவாக போகுதே அப்புறம் தானே விதையே பிடிக்குது. பூச்சி சிலந்தி பூச்சி வலை கட்டி வச்சுருக்குது, அதில் இன்னொரு பூச்சி வந்து சிக்குது, அதுதான் சிலந்தி பிடிச்சி சாப்பிடுது. இந்த தட்டாம்பூச்சி செடி செடியாக போய் ஆராய்ச்சி பண்ணுது, அங்கே இருக்கிற புழு பூச்சியெல்லாம் தட்டாம்பூச்சி தான் பிடிச்சி சாப்பிடுது. குளவி கூடு விட்டும் போது செடியில் இருக்கிற புழுவை கொண்டாந்து வச்சு தான் தான் முட்டையை அதில் போடுது, அதுக்கப்புறம் தான் குளவியே இனப்பெருக்கம் நடக்குது. அப்போ நமக்கு நன்மை செய்கிற பூச்சிகள்லாம் இல்லையா, தீமை செய்கிற பூச்சி மட்டும்தான் இருக்குதா? நீங்கள் விஷம் தெளிக்கும் போது தீமை செய்கிற பூச்சி மட்டும்தான் சாவுமா? இல்லை எத்தனை பறவைகள் இந்த பூச்சி பிடிச்சி திங்கிறதுக்காகவே இருக்குது, நீ பூச்சியை கொண்டு விட்டீங்கன்னா அந்த பறவை பட்டி கிடந்து சாவாதா?